வணக்கம் உங்களே. யாழ்ப்பாணத்தில பிறந்த பலருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். நான் ஸ்கூல்ல போய் படிக்க அந்த காலங்கள்ல, படிப்பு சரியா வராத மாணவர்களுக்கு வந்து வகுப்புல இருக்கிற வாத்திமார் வந்து எப்படி திட்டுறான்னு சொல்லி சொன்னால், "நீ ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லி சொன்னா தோட்டம் தான் கொத்துவ" அப்படின்ற மாதிரியும், இல்லன்னு சொன்னா "ஆடு மாடு தான் மேய்க்க போவ" அப்படின்ற மாதிரியும் தொடர்ச்சியாகவே திட்டிக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு உளவியலாகவே வந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த தோட்டம் கொத்துறது, ஆடு மாடு மேய்க்கிறது எல்லாம் வேலையே இல்லை அப்படின்ற மாரியும், படிச்சு போட்டு இருந்ததில அ உடம்பு நோவாமல் வேலை செய்றது தான் ஒரு சிறப்பு, ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து அந்த காலத்துல இருந்தே, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்தே மாணவர்கள் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது. இங்கே ஒரு கனடா தமிழர், கனடாவா தான் இருக்கும். அல்லது புலம்பெயர்ந்த தமிழர், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம். அவர் வந்து ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல வந்து அவர் ஆடு, மாடு தான் வந்து மேய்க்கிறதா சொல்றார். ஆனா புலம்பெயர்ந்த தேசத்தில அவர் மேய்க்கிறதாக சொல்லுகிறார். புலம்பெயர் தேசத்தில மேய்க்கிறபடினால அவர் வந்து அத வீடியோ எடுத்து, தன்னை வந்து இந்த மாரி ஆசிரியர்கள் தான் படிக்கிற காலங்கள்ல திட்டியிருக்கணும்னு சொல்லி, அந்த ஆசிரியர்களோட ஒவ்வொரு பேரையும் லிஸ்ட்டா சொல்லி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த சாபம் பலிச்செடுத்து நான் இப்ப ஆடு மேய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். என்ன வித்தியாசம்னு சொன்னால், இங்க வெளிநாட்டுல ஆடு மேய்ச்சா, அதுக்குரிய பெறுமதியே வந்து வேற. அது அந்தந்த பெறுமதி இருக்கிற இடத்துல அத செய்யக்க உண்மையில அது பெரும் ஒரு விஷயமாக மாறும். அதே ஊர்ல நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையில ஊர்லயும் பெருமை தான். ஆனால் என்ன, சனம் தான் அத கௌரவம் இல்லாத மாதிரி பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த கட்டம் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு மாறிக்கொண்டு வருதுன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில தாயத்திலேயும் வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணைகள் வேற வேற விஷயங்கள்ல வந்து பலர் வந்து ஈடுபட்டு தான் வருகினம். அதிலும் ஆடு வளர்க்குறன்றாலே வந்து ஒரு பெரிய மாசத்துக்கு பல லட்சங்கள் வந்து தொழில் செய்றவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள். ஆட்கள வெறும் தனியா ஒரு ஆடுகள வச்சுக்கொண்டு தொழில் செய்கிறார்கள். அப்படி இருக்கையில அது ஒரு உண்மையில பெரிய ஒரு கிராக்கி. ஆடு, மாடு தான் மேய்ப்பேன்னு சொல்றதோ, இல்ல தோட்டம் கொத்துவேன்னு சொன்னதெல்லாம், அவர்கள் அந்த காலத்துல ஏன் அப்படி சொன்னார்கள்ன்றது வந்து உண்மையில சரியான விளக்கம் இல்ல. சில பேர் சொல்றது அப்படி. இப்பவும் சில பேர் அத பார்த்துட்டு அந்த அறிய நான் கமெண்ட் செக்ஷன பார்த்து சொல்லினோம். உங்கள அக்கறையில தான் வந்து வாத்தியர்கள் சொல்லி அந்த நேரத்துல அப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு இலவும் இல்ல. அப்படி எதுவும் இல்ல. அக்கறை இருந்திருந்தால் நீ படிக்கிறது வேற. ஆனா தோட்டம் கொத்துறது அந்த மாரி தோட்டம் கொத்துறது, ஆடு மாடு மேய்க்கிறது இழிவா சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்ல. எங்கண்ட ஆக்கள்ல ஒரு ஒரு மலிவான ஒரு மனநிலை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒண்ட உயர்த்தணும்னு சொன்னா இன்னொன்ட தாழ்த்தியே ஆகணும். அத ஒண்ண தாழ்த்தி கொண்டு தான் இன்னொன்ட உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மலிவான விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லா இடத்துக்குள்ளுமே எங்கண்டையாக்கள்ல இருக்குது. அது அந்த மனநிலை தான் வந்து இந்த மாரி எல்லாமே கதைக்க வைக்குது. அது படிச்சாக்களோ, படிக்காதாக்களோ இந்த மாரி தான் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் விளங்காமல் கதைச்சு போடுவார்கள். இன்றைக்கு வந்து பாருங்க, அத ஒரு 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 நபர் அத வந்து சரியா புடிச்சு, அத வந்து உண்மையில வேடிக்கையா சொன்னாலும், உண்மையா தான் நக்கல் தான். நீங்க இப்படி சொன்னா, அப்ப நான் உண்மையில ஆடு மேய்க்கிறேன் அப்படின்றன்னு சொன்னா என்னன்னா, அது மாரி ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இப்ப நிறைய பேர் அந்த மாரி இப்ப என்ன பேச்சு நிறைய பேர் தான் வாங்கியிருப்போம். வாத்திமார்ட்ட. சரியா? அப்படி இருக்கைக்க, நிறைய பேர் அத உண்மையில வம்பி கொண்டு தான் இருப்பார்கள் அவர்களுக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசுகள்ல வாங்குற பேச்சு எல்லாமே, எப்பவுமே மனசுக்குள்ள வந்து பலருக்கு வந்து கட்டாயம் இருக்கும். வாத்திமாருக்கு அதாவது இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடி, உத அது எல்லாம் செய்றது. பிறகு சொல்றது, "நான் அடிச்சதால தான் அடிச்சு உதைச்சதால தான் நீ நல்லா இருக்கிற" அப்படின்னு சொல்றது. அங்க அப்படி எதுவும் இல்ல. அது வேற உண்மையா. வெளிநாடுகள்ல அது எல்லாமே வந்து நீங்க லேசா கை வச்சாலே பிடிச்சு உள்ள விட்டுருவாங்க. அப்படித்தான் சட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சும்மா இல்ல அந்த சட்டங்கள். அதுக்கெல்லாம் பின்னுக்கு காரணம் இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள, படிக்கிற வயசுகளுக்குள்ள, இந்த மாதிரி வன்முறைகள வந்து அவைக்கு வந்து அடிக்கிற, உதைக்கிறது தான் வந்து அடுத்த கட்டமா வந்து, இன்னொரு தலைமுறைய வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறைகள்ல கொண்டு போயிடும். இன்றைய காலத்துல யாழ்ப்பாணத்துல வந்து நடைபெறுற மிகப்பெரிய வன்முறை கலாச்சாரத்துக்கு பின்னால, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தலைமுறைக்கு முன்னம் அடிச்சதும் ஒரு விளைவா இருக்கும் அப்படின்றது தான் வந்து முக்கியமானது. ஆனால் இவர்கள் அத மாத்தி உருட்டுறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், முந்தி எல்லாம் பாத்திமருக்கு பயத்துல நாங்கள் நல்லா இருந்தோம். இப்ப நல்ல வாத்திமாரும் இல்ல. இப்ப வாத்திமாருக்கு கை வைக்கிறாங்களான்னு சொல்லி, அதுக்கு காரணம் ஏற்கனவே அடிச்சு பழக்கினது தான். நாங்கள் ஒரு விஷயத்த வந்து அ ஒரு விஷயம், அதாவது நாங்கள் ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறார்களோ, பொறுப்பான விஷயங்கள் இருக்கிற முக்கியமாக ஆசிரியர்கள் வந்து, நாங்கள் ஒரு விஷயத்த செய்யிக்க, அதாவது ஒரு பெரிய கிரவுட் மாணவர்கள்ன்ற ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு நாங்கள் செய்யிக்க, நாங்களே அவைக்கு சொல்லிக் குடுக்கணும். ஒரு பிள்ளை விட்டா அடிச்சா தான் சரியென்றா, பிள்ளை விட்டா அடிச்சா தான் சரியன்றீங்க. அவங்கள தான் வந்து எடுத்துக்கொண்டுருவாங்க. எடுத்துக்கொண்டு அப்ப அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே வருது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய வன்முறை கூட்டமா மாறி இருக்குது. இந்த மாரி பல விடயங்கள். அது அன்றைக்கு நிறைய பேர் இந்த பண்ணைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலா உருவெடுத்தது. அதோட ஒரு நாடே வந்து தற்சார்பா இருக்கிறதா வந்து ஒரு இன்றைய உலகத்துல திடீர் திடீரென ஆட்டம் காண்ற அந்த பொருளாதார பேரிடர்களுக்கு எல்லாமே, இந்த தற்சார்பு பண்ணைகள் வந்து உண்மையில கை கொடுக்கக்கூடியது. அதுவும் இலங்கை சின்ன நிலம் மிக நல்லா வந்து வேலை செய்யக்கூடியது. ஆனால் யாழ்ப்பாணத்திலேயோ, இல்ல தமிழர் பகுதிகள்லயோ வந்து இந்த பண்ணைகள் வந்து மிகப்பெரிய அளவுல வேலையே அது சரியான முறையில இயங்குதே இல்ல.
மிகப்பெரிய அளவுல புலம்பெயர் தமிழர்கள், இல்ல அதுல ஆர்வம் உள்ள ஆக்கள், விஷயங்கள் தெரிஞ்ச ஆக்கள் வந்து இங்க வந்து திருப்ப திருப்ப முதலிட்டா கூட, அத செய்றதுக்குரிய ஆக்கள் இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி வாத்திமார், ஆசிரியர்கள் அந்த காலத்துல இந்த மாரி நீ ஒழுங்கா படிக்காட்டிக்கு ஆடு மாடு தான் மேய்க்க போவ, தோட்டம் தான் செய்ய தோட்டங்களுக்கு தான் போவேன்ற மாதிரி, அதே ஒரு நெகட்டிவாவே விதைச்சு மனசுல சமத்துல அந்த சமூகம் தான் அந்த மாரி போயிட்டு. என்ன வேலை செஞ்சாலும் பரவால்ல, இந்த வேலைக்கு போக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டுது. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து 3 வேள ஒவ்வொரு நாளுமே சாப்பிட தான் போறோம். அதெல்லாம் கை நினைக்கிறோம். அப்படி இருந்தும் கூட மனுஷருக்கு வந்து அந்த புத்தியோ, ரோசமோ வருவதே இல்ல. இருக்கிறதுலயே சிறந்த தொழில் விவசாயம் தான் அப்படின்றதும், ஆடு மாடு மேய்க்கிறது எதுவுமே இழிவல்ல அப்படின்றதும், ஒரு ஒரு இனத்தின், ஒரு சமூகத்தின் அடிப்படை பொருளாதாரமே அங்கிருந்து தான் வருகுது அப்படின்றது வந்து அந்த அந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒரு சமூகம், வேற என்ன விஷயத்த படிச்சு என்னத்த கிழிக்க போகுது அப்படின்றதையும், இன்றைய காலகட்டத்தில 2026ல இருக்கிறோம். எங்களோட சமூகம் பார்த்துக்கொள்ளலாம். காரணம், அது படிச்சோம், இது படிச்சோம். படிச்ச சமூகம் என்று யாழ்ப்பாண சமூகம் வந்து தங்கள தாங்களே பீத்திக் கொள்றதுல, அவைக்கு நிகர் உலகத்தில வேற யாருமே இல்ல. அவை இது எல்லாத்தையும் தவிர்த்து அதாவது படிக்க வேண்டிய விஷயம் எதையுமே படிக்காமல் விட்டுட்டு, ஏதேதோ படிச்சு போட்டும், கடைசி அன்னைக்கு பாருங்க எதுவுமே கிளிக்க இல்லாமல் சும்மா தான் விளங்குது. சும்மா தான் இருக்கிறார்கள். மிச்சம் உங்களுடைய மனச்சாட்சிக்கு அத விட்டுக்கொள்றேன். ஆ கமெண்ட்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை இடுங்கள். நன்றி.